அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற மெஷர்மெண்ட்டு லைனிங் சுடிதார் தையல் எப்படி தைக்க போகிறோன்னு பார்க்குறோம். 2 நல்ல பக்கமும் நான் உள்ளே வச்சுருக்கேன். லைனிங்குள்ளே தான் உள்ளே வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரிகிறதுக்காண்டி பெரட்டி போட்டிருக்கேன் நான். இப்போ டைமண்ட் நெக்கு எப்படி நம்ம அடித்து திருப்புறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு நம்ம கழுத்து பீஸ் தனியாலாம் கொடுக்கல. இப்போ நம்ம இந்த இதிலே அடித்து திருப்ப போகிறோம். கரெக்டாக ஈவனாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் இப்படி நீவி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிராஸாக நேராக அடித்தாச்சு. 1/4 இன்ச்சு அடிச்சிருக்கோம். இப்போ கிராஸாக அடிக்கணும். கிராஸாக அடித்து அங்கே டைமண்ட் அந்த வீக்கு பக்கத்தில் அங்கே நிப்பாட்டிக்கோங்க. ஊசி உள்ளே வச்சு மறுபடியுமே கரெக்டாக ஈவனாக நல்ல நீவியே வச்சு மறுபடியும் கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்க, கரெக்டாக இந்த சென்ட்டு மட்டும் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா அப்போ அழகாக சூப்பராக வந்துடும். வச்சுட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோம், இதை வெட்டுவோம். அதுக்குள்ளே நூல் மாதிரி இருக்கனால அதை நான் வெட்டி விடுறேன். நூல் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் வெட்ட வேண்டாம், துணியை வெட்டி விட்டுருவீங்க. அதனால் அதை வெட்டாமல் இருக்கிறதே பெட்ரு. இப்போ நல்ல பக்கம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், திருப்பி கெட்ட பக்கத்தை லைனிங் கொண்டு வந்துட்டோம். லைனிங் கொண்டு வந்து இப்படி கரெக்டாக நம்ம நல்ல பக்கத்தை கொண்டு வந்து வச்சிட்டோம். வச்சுட்டு இப்போ கழுத்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். கழுத்தை கொண்டு வந்து வைக்கிறோம். அமுக்கடி கொண்டு வந்து வச்சு அதே மாதிரி தான் எப்படி நம்ம அடித்து நம்ம திருப்பினோமோ அதே மாதிரி நம்ம திருப்பி கிராஸாக கழுத்து பீஸ் வைக்கிறதோட அடித்து திருப்புறது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் கவனமாக தைச்சா போதும். இதே மாதிரி இந்த ஒன் சைடு அடிச்சுக்கோங்க. நல்லா நீவி கரெக்டாக வச்சுட்டு அப்படியே லைன் பிரகாரம் அப்படியே அடிச்சுக்கோங்க.
சுருக்கம் இல்லாமல் வரும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத விட்டுட்டு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இதே மாதிரி இதையும் நம்ம ஒன் சைடு நம்ம என்ன செஞ்சிட்டோம், பேக் வந்து ஃப்ரண்ட்டு இது பேக் வந்துட்டு அடிச்சிட்டோம். கை வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் நல்லாவே உங்களுக்கு விரிவாக்கம் போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் இதில் உங்களுக்கு காமிச்சு தரேன். கையுடைய இது வந்து நம்ம அதே மாதிரியே கழுத்து எப்படி அடித்து திருப்பினோமோ அதே மாதிரியே கையை அடித்து திருப்பி சுற்றி நான் பதிச்சு அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு நீங்கள் இந்த ஒரு கை வந்துட்டு நம்ம வந்து இப்படி கரெக்டாக சென்டம் வச்சு இங்கேருந்து வச்சு கரெக்டாக பார்த்து அடிச்சுக்கோங்க. நானும் ஒரு கை அடிச்சிட்டேன். அடித்து கரெக்டாக இங்கே பாருங்கள் சென்டம் கரெக்டாக கொண்டு வந்து வச்சுட்டு இங்கேருந்து அளவு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆம்கோல் கரெக்டாக இங்கேருந்து அளவு வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ ஓப்பன் தேவையோ அது முடிவு கொண்டு வந்து நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு இப்போ நான் கையிலிருந்து கீழேருந்து எப்படி கரெக்டாக நான் கொண்டு வரேன் அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள். ஒரு வீடியோ நல்லா தெளிவாக நான் போடுறேன். ஒரு வீடியோ வந்துட்டு எது உங்களுக்கு புரியலையோ அந்த இது மட்டும் நான் போடுறேன். ஒரு அடி அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வளைவு டச்சர் வேணும்னா இப்படியே கொண்டு வந்து இப்படி வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு உங்களுக்கு அப்படி வளைக்க முடியலன்னா இப்படி கூட லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இப்படி ஒரு அடி அடிச்சுக்கோங்க. எனக்கு நேராக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் நேராக அடிச்சிருக்கேன். உங்களுக்கு வளைவு வேணும் அப்படின்னா நீங்கள் வளைச்சி போட்டுக்கலாம். வளைச்சி போட்டு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இங்கேருந்து இப்படி எடுத்து கரெக்டாக என்ன பண்ணுங்க, இப்படி எடுத்து இப்படி கரெக்டாக இப்படி வச்சு அரை இன்ச்சு ஃபுல்லாமே ஒரு அடி அடிச்சிருங்க. கீழேயும் அடி அடிச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் அடிக்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கேருந்து அரை இன்ச்சு கொண்டு வந்து நல்ல ஒரு அரை இன்ச்சு நல்ல மேலே எடுத்துருங்க. மேலே எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த வளைச்சி வர முடியும். இல்லை அப்படின்னா அதோடு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த யூ மாதிரி இல்லாட்டினா வேறு மாதிரி அந்த மாதிரி தான் வரும். அதனால் அதை கொண்டு வந்து மேலே நல்லா அரை இன்ச்சு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு ஊசியை உள்ளே வச்சுட்டு மறுபடியும் இங்கே கொஞ்சம் பொறுமை தேவை. அப்போ தான் நல்லா அந்த வளைச்சி வர்றப்ப டபுள் உடையது ஜட்டி, இந்த ஓப்பனு, டவுசரோட ஆம்கோல் இதெல்லாம் அடிக்கிறப்ப கொஞ்சம் பொறுமையாக அடித்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம சாதா சுடிதாருக்கு வந்துட்டு ஒரு லைன் மட்டும்தான் அடித்தோம். இப்போ நான் 2 லைன் அடிக்கிறேன். நல்ல பக்கம் ஃபஸ்ட்டு கெட்ட பக்கம் மடக்கி அடிச்சிட்டோம். இப்போ நான் நல்ல பக்கம் பதிச்சு அடிக்கிறேன். உங்களுக்கு தையல் வெளியே தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 அடி போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு ஒரு அடியே நீட்டாக இருக்குது போதும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா
ஒரு அடி மட்டும் போட்டால் போதும். இது வந்து கட்டாயம் கிடையாது. கொண்டு வந்து அங்கே கரெக்டாக ஊசியை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு தான் இப்படி திருப்பணும். அவசரப்பட்டு இப்படி வளைக்கிறதுனால தான் மீனுக்குள்ளே நமக்கு அந்த டச்சர் வந்து தெரியவே மாட்டேங்குது. நம்ம கீழே சைடு அடிக்கிறோம். சைடு வந்து அரைஞ்சி விட்டு கீழே சைடு அடித்த பிற்பாடு கீழ் பகுதியில் அரைஞ்சி விட்டு மறுபடியும் நம்ம அடிக்கிறோம். ஃபினிஷிங் பண்ணுறோம். ஃபினிஷிங் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோலேயே நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாமே அடிச்சுக்கோங்க. இந்த ஒரு லைனுமே அடிச்சுக்கோங்க. இந்த ஒரு லைன் ஃபுல்லாக அடிச்சிருங்க. அடிச்சுட்டு திருப்பி இன்னொரு அடி உங்களுக்கு வேணும்னா அடிச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு லைன் மட்டும் இருக்குது போதும் அப்படின்னா நினச்சிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.